லேவியர் நூல் அதிகாரம் 27. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது: ஒருவர் யாரையேனும் பொருத்தனையாக செலுத்த திட்டமிட்டிருந்தால் அவர்கள் உன் மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர். 20 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்ட ஆண்மகனுக்கு திருக்கோவில் அளவையின்படி 600 கிராம் வெள்ளி, பெண்ணாயிருந்தால் 350 கிராம். 5 வயது முதல் 20 வயது வரையுள்ள ஆண் பிள்ளைக்கு 230 கிராம், பெண் பிள்ளைக்கு 115 கிராம். 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு 60 கிராம் வெள்ளி, பெண் பிள்ளைக்கு 35 கிராம் வெள்ளி. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவரை 170 கிராம் வெள்ளியாகவும், மூதாட்டியை 115 கிராம் வெள்ளியாகவும் மதிப்பிட வேண்டும். தம் மதிப்பை செலுத்த வாய்ப்பற்ற ஏழை எனில் குரு முன்னிலையில் அவர் வந்து நிற்க, பொருத்தனை செய்தவரின் நிதி நிலைக்கு ஏற்ப குரு அவரை மதிப்பிட வேண்டும். ஆண்டவருக்கு காணிக்கையாக பொருத்தனை செய்தது விலங்கு எனில் அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டது ஆகும். அது மாற்றத்தகுந்தது அன்று. நல்லதுக்கு பதில் கெட்டதையும், கெட்டதுக்கு பதில் நல்லதையும் கொடுக்கலாகாது. ஒரு விலங்குக்கு பதிலாக வேறொரு விலங்கை கொடுக்க விரும்பினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டவை ஆகும். அது பலியிட தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில் அதை குரு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான். அவன் மதிப்பிடுவதே அதன் மதிப்பு ஆகும். அதனை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 1/5 பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும். ஒருவர் நேர்ச்சையாக தன் இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான். அவன் மதிப்பீடே அதன் மதிப்பு ஆகும். அதன் உடைமையாளர் அந்த வீட்டை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 1/5 பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும். அது மீண்டும் அவருடையது ஆகும். ஒருவர் தன் குடும்ப நிலத்தின் பகுதியை நேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பாட்டிற்கேற்ப இருக்க வேண்டும். 1 கலம் பார்லி விதைப்பாடுள்ள வயல் 600 கிராம் வெள்ளியாகும். யூபிலி ஆண்டில் தம் வயலை நேர்ச்சை செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு இருக்கும். யூபிலி ஆண்டுக்கு பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த யூபிலி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்ப அதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பிலிருந்து குறைக்கப்படும். வயலை நேர்ச்சையாக செலுத்தினவர் அதை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 1/5 பங்கை கூட்டி கொடுக்க அது அவருடையது ஆகும். வயலை மீட்காமல் அதை வேறொருவருக்கு விற்றால் அதனை மீட்க இயலாது. அது யூபிலி ஆண்டில் விடுவிக்கப்படும் போது ஆண்டவருக்கென நேர்ந்து கொள்ளப்பட்ட நிலமாக கருதப்படும். அது குருவின் உடைமையாகும். ஒருவர் தன் குடும்ப சொத்து அல்லாத ஒது வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென நேர்ச்சையாக செலுத்தினால் யூபிலி ஆண்டு மட்டும் அதற்குண்டான மதிப்பிற்கேற்ப அதன் விலை குருவினால் கணக்கிடப்படும். அந்த மதிப்பு அன்றே ஆண்டவருக்கு நேர்ச்சையாக செலுத்தப்படும். எவரிடமிருந்து அந்த வயலை வாங்கினாரோ அவருக்கு யூபிலி ஆண்டில் அது திருப்பிக் கொடுக்கப்படும்.
மதிப்பீடுகள் அனைத்தும் தூயகத்து செக்கேலின்படி கணக்கிட வேண்டும். ஒரு செக்கேல் என்பது 11.5 கிராம். தலையீற்று ஆண்டவருடையது, அதனை நேர்ச்சையாக்க வேண்டாம். ஏனெனில் அது மாடோ ஆடோ ஆண்டவருக்கு உரியதே. தீட்டான கால்நடையின் முதற்பிறப்பு எனில் அதன் மதிப்பினால் அதனை மீட்டு அதனுடன் மீண்டும் 1/5 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். மீட்கப்படாவிடில் அதன் மதிப்பிற்கேற்ப அதனை விற்றுவிடலாம். ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தனக்குரிய மனிதரையும் விலங்கையும் குடும்ப நிலத்தையும் ஆண்டவருக்கென நேர்ந்துவிட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ மீட்டு கொள்ளவோ வேண்டாம். நேர்ச்சை அனைத்தும் ஆண்டவருக்கே முற்றிலுமாக பிரித்து வைக்கப்பட்டன. சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது, அவர் கொல்லப்பட வேண்டும். நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் 10 ஆண்டவருக்குரியது. அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியதே. அவற்றில் எதையேனும் மீட்க விரும்பினால் அதன் மதிப்போடு 1/5 பங்கை கூட செலுத்த வேண்டும். மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு மாடுகளின் 10 ஆண்டவர்க்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என பார்க்க வேண்டாம். அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். அவை மீட்கப்படலாகா. இஸ்ரேலருக்கு கூறும்படியாக ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் வழங்கிய கட்டளைகள் இவையே.